نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை மிக சொற்பமான நாட்களாக தந்திருக்கிறான். இதை கடந்து மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை முடிவில்லாத ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கையை விட நமக்கு மிக முக்கியமான ஒன்று மறுமையின் வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழுகின்றோமோ அவைகளை பற்றி எல்லாம் நாளை மறுமையில் நம்மை படைத்த அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பார். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. நமக்காக வேண்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கிறான். அவைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பது உட்பட அனைத்து செய்திகளையும் நமக்கு தந்துவிட்டது. அவைகள் எதை நமக்கு வழிகாண்பித்திருக்கிறதோ அவைகளின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில், நம்முடைய உள்ளம் சொல்வதின் அடிப்படையிலோ அல்லது இதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை செய்வதற்கோ நாம் உரிமைப்பட்டவர்கள் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா. கியாமத் நாளில் ஒரு மனிதன் கேள்வி கணக்கு அவனிடத்திலே கேட்கப்படும், அவைகளுக்கு பதில் சொல்லாத வரை அவன் தன்னுடைய பாதத்தை கூட எடுத்து வைக்க முடியாது. அவைகளில் மிக முக்கியமான ஒன்று வஅன் மாலிகி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த வழியில் சம்பாதித்தாய், அதை எந்த வழியில் செலவு செய்தாய். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅன் மாலிகி மின் ஐன இக்தஸபஹு. எதன் அடிப்படையில், எந்த வியாபாரத்தின்
அடிப்படையில், எந்த தொழிலின் அடிப்படையில் நீ சம்பாதித்தாய், உனக்கான பணத்தை எப்படி நீ சேகரித்துக் கொண்டாய், அத பணத்தை எந்த வழியில் செலவு செய்தாய். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. எனக்கு அறிவு இருக்கிறது, நுட்பம் இருக்கிறது, காசு பணங்கள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு தொழிலை நான் செய்ய முடியாது. திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அதை செய்வதற்கான பணங்கள், முதலீடுக்கான பணங்கள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் கூட செய்யக்கூடாது. காரணம், நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்பான். என்ன வியாபாரம் செய்தாய், என்ன தொழில் செய்தாய், உனக்கான சாப்பிடுவதற்கு, உன் குடும்பம் சாப்பிடுவதற்கு நீ எந்த வழியில் பணத்தை சேகரித்துக் கொண்டாய், இன்னும் அதை எந்த வழியில செலவு செய்தாய் என்பது குறித்து என்றப்போ என்னிடத்திலே கேள்வி கேட்பான். அதற்கான பதில் சொல்லாத வரை என்னுடைய பாதம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. சொன்னவர்கள் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் புரிந்து கொள்ள, இன்றைய சூழ்நிலையில் மனிதன் அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக அல்லது அடுத்தவர்களின் மீது இருக்கக்கூடிய விரோதத்தின் காரணமாக அல்லது பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக ஹலால் ஹராமுகளை கவனிக்காமல் சம்பாதிக்கிறான். என்னோடு பழகியவன், என்னோடு ஒன்றாக படித்தவன், நான் பார்த்தவன், தொழில் கற்றவன், இன்றைக்கு அவன் என்னை விட சம்பாதிக்கிறான், லட்சக்கணக்கில் முதலீடுகள் செய்கிறான், பெருமளவுக்கு இன்றைக்கு வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டான், அடுக்குமாடி வீடுகள் கட்டி இருக்கிறான், கார் வாங்கி இருக்கிறான், இன்னும் எவ்வளவோ முன்னேற்றம் அவன் அடைந்திருக்கிறான். ஆனால் நான் அதே நிலையிலேயே இருக்கிறேனே என்று வருத்தப்பட்டு கொண்டு இன்றைக்கு மனிதர்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள் என்றால், வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். நான் சம்பாதிக்கணும், நான் என்னுடைய வியாபாரத்தை பெருக்கணும், அதற்கான வழி என்ன? வட்டிக்கு பணம் வாங்குகிறேன். பணம் வாங்கிக் கொண்டு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு சமூகத்தில் இஸ்லாமியர்களிடத்திலே பரவலாக இன்றைக்கு பரவி கிடக்கிறது. மிக சாதாரணமாக இன்றைக்கு வட்டிக்கு பணம் வாங்குவதும் அல்லது வட்டிக்கு கொடுப்பதும் என்கிற நிலை இன்றைக்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஹராம் என்பது மிக தெளிவாக தெரிந்திருந்தும் கூட வட்டிக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் இன்றைக்கு சமூகத்திற்குள் அதிகமாக பரவலாக இருக்கிறது. காரணம், பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசை. சீக்கிரமாக பணக்காரனாக ஆகணும், சீக்கிரமாக வீடு கட்டணும், சீக்கிரமாக அடுக்குமாடி வீடுகள் கட்ட வேண்டும், சீக்கிரமாக கார் பணங்கள் வாங்க வேண்டும் என்கிற ஒரு நட்பாசை, பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசை இவனை ஹராமான வழியில் சம்பாதிக்கக்கூடியவனாக இவனை மாற்றி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் பற்றி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணும். அடுத்தவர்கள் மீது தேவையில்லாத பொறாமைகளோ, எந்த விதமான பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசைகளோ ஒரு காலம் ஒரு முஸ்லிமின் உள்ளத்திற்குள் வந்துவிடவே கூட. நம்மை தாண்டி அவர்கள் கடந்து செல்கிறார்களா, சென்று விட்டு போகட்டும். நமக்கான ரிஸ்கை ஒரு காலம் இன்னொரு மனிதன் அபகரிக்க முடியாது. எனக்கு அல்லாஹ் நாடி இருக்கக்கூடிய ஒரு கவளம் உணவை இன்னொருவன் புடுங்கி சாப்பிடவே முடியாது. இதுதான் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய நியதி. நமக்கு அல்லாஹ் இன்றைக்கு 1000 ரூபாய் வருமானம் என்றால் என் வருமானத்தில் 1 ரூபாயை கூட இன்னொருவன் புடுங்க முடியாது. பிடுங்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. ரிஸ்க் என்பது அல்லாஹ்வின் கைவசம் உள்ளவை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த ரிஸ்கை சுருக்கமாகவோ அல்லது நடுநிலையோடோ அல்லது விசாலமாகவோ அல்லாஹ் தருகிறான். ரிஸ்க் அல்லாஹ்வின் கைவசம். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. ரிஸ்க் என்பது அல்லாஹ்வின் கைவசம் இருக்கக்கூடிய ஒன்று.
சிலர்களை அல்லாஹ் ஏழையாக வைத்திருப்பதும், சிலர்களை அல்லாஹ் நடுநிலை உள்ளவர்களாக வைத்திருப்பதும், சிலர்களை அல்லாஹ் பெரும் செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருப்பதும், இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் கைவசத்தில் உள்ளவை, நம்முடைய முயற்சிகளால் அல்ல. அதனால் ஹராமான வழிகளை ஒரு காலம் நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. மிக முக்கியமாக நம்முடைய வியாபாரத்தை, தொழில்துறைகளை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் சமூகத்தில் அதிகரித்திருப்பது மிக மிக வேதனைக்குரிய ஒன்று. அதை கடந்து வர வேண்டும். ஒரு காலமும் வட்டியின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ரூபாய்கள் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு காலம் தர ஒரு காலம் இருக்காது. அப்படி இருக்கும் என்றால் மார்க்கம் அதை அனுமதித்திருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வும் ரசூலும் வட்டியை ஹராம் என்று அவ்வளவு தெளிவாக துல்லியமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அவைகளுக்குள் தெரிந்து நாம் உள்ளே நுழைகிறோம் என்றால் அல்லாஹ்வினுடைய கோபத்தை நாம் தேடிக்கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாபத்தை நாம் தேடிக்கொள்கிறோம். அல்லாஹ்வின் கோபத்தையும் ரசூலின் சாபத்தையும் தாண்டி நம்மளால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? அந்த காசு பணங்கள் நமக்கு நிம்மதியை தந்துவிட முடியுமா? அப்படி நாம் சம்பாதித்து வீடுகளை கட்டி கொண்டாலோ, காருகளை வாங்கி கொண்டாலோ அந்த வீடு நமக்கு நிம்மதியை தராது, அந்த காரு நமக்கு சந்தோஷத்தை தராது. அது மிக பெரும் வருத்தத்தையும் கவலையையும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடுமையான வேதனைகளையும் தான் நமக்கு தருமே தவிர ஒரு காலம் நமக்கு நிம்மதியை தராது. வட்டியின் மூலமாக நாம் சம்பாதித்த ஒரு ரூபாய் பணத்தில் அல்லாஹ் சந்தோஷத்தை வைக்கவில்லை. அந்த ஒரு ரூபாயின் மூலமாக நமக்கு அல்லாஹ் வேதனையை தான் தருகிறான். மிக கடுமையான எச்சரிக்கைகள் உண்டு ஹதீஸில். வட்டியினுடைய தொழில் மூலமாக நாம் பெருக்கக்கூடிய வருமானம் குறித்தும் சம்பாத்தியம் குறித்தும் ஹதீஸில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். درهم الربا يأكله الرجل وهو يعلم أشد من 36 زنية. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு திர்கம் வட்டியினுடைய காசால், வட்டியினுடைய வியாபாரத்தால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு ரூபாயை நாம் பயன்படுத்தி சாப்பிட்டோம் என்றால், சம்பாதித்துக் கொண்டோம் என்றால், இது அஷத்து மின் 36 ஜன்யத்தன் 36 தடவை விபச்சாரம் செய்ததை விட கடுமையான பாவம். விபச்சாரம் நமக்கு பாவமாக தெரிகிறது, ஆனால் வட்டி நமக்கு பாவமாக தெரிவதில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு திர்கம் குறித்து சொல்லுகிறார்கள். 36 முறை விபச்சாரம் செய்தால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பாவத்தை, எவ்வளவு தண்டனையை கொடுப்பானோ, அல்லது எவ்வளவு கோபம், அல்லாஹ்வின் கோபம் அந்த மனிதன் மீது இறங்குமோ, அதை விட கடுமையான கோபம் இந்த மனிதனின் மீது இறங்குகிறது. யாரின் கோபம்? அல்லாஹ்வின் கோபம். ஒரே ஒரு ரூபாய், ஒரே ஒரு திர்கத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு கடுமையான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் என்றால், நாம் இந்த வட்டியின் செயலில் இருந்து எவ்வளவு தூரம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு அபாயகரமான ஒரு பாவ செயல்தான் வட்டிக்கு பணம் வாங்குதல் என்பது. அதன் மூலமாக நம்முடைய வியாபாரத்தை பெருக்குகிறோம் என்றால், அதன் மூலமாக வரக்கூடிய அத்தனை வருமானங்களும் நமக்கு ஹராமினுடைய நிலையில் வந்து நிற்கிறது. அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் பயணிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொழில். சமூகம் சார்ந்தவர்களே சாதாரணமாக செய்கிறார்கள். ஹதீஸில் பெரும் பாவங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பாவங்களை பட்டியலிட்டார்கள். இஜ்தனிபுஸ் ஸபஅல் மூபிகாத், 7 பாவங்கள் பெரும் பாவம் என்று பட்டியலிட்டார்கள். அவைகளில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிலுர் ரிபா, வட்டியை புசிப்பது என்று சொன்னாங்க. வட்டி சாப்பிடுவது, வட்டியின் மூலமாக கிடைத்த பணத்தை கொண்டு சாப்பிடுவது பெரும் பாவங்களில் ஒன்றாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றால் வட்டி என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல,
பெரும் பாவங்களை ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவைகளிலிருந்து முழுமையாக நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான பொருளாதார சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி, அந்த நிலையில் இருந்து நாம் முற்றிலுமாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூகம் இவைகளெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்வது இல்லை. இதை தாண்டித்தான் சாதாரணமாக இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்ய அதற்கான மசாலாக்களை மசாயில்களை நம்மிடத்திலே கேட்கும் பொழுது நாம் இவைகளெல்லாம் வட்டி என்று நாம் சொன்னோம் என்றால் அவர்கள் அதை எப்படியாவது ஹலாலாக ஆகுமா என்பதை தேடுகிறார்கள். ஏதாவது ஒன்றை செய்யறாங்க, செய்துவிட்டு இது வட்டியான்னு கேட்கிறாங்க. இது வட்டியை சார்ந்த வகை, எனவே இதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம் என்றால் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால் அது எப்படியாவது ஹலாலாக இருக்குமா, இது அது மாதிரி தானே, இது இதை போன்று தானே என்று விவாதங்கள் செய்து வட்டியை ஹலாலாக ஆக்குவதற்கான முயற்சியில் சமூகம் ஈடுபடுகிறது. அதில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். எப்படியாவது ஹலாலாக சொல்லிடுவாங்களா என்று சொல்லி ஒரு வட்டியை ஹலாலாக்க முயற்சிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், யூதர்களும் இதைத்தான் அன்றைக்கு செய்தார்கள். யூதர்களும் இதைத்தான் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விவாதம் செஞ்சாங்க. அது என்ன வட்டி என்பது ஹராம், வியாபாரத்தை மட்டும் ஹலால் என்று சொல்லுகிறீர்கள், வட்டி என்பது எப்படி ஹராமாக ஆகும்? அதுவும் நாங்கள் ஒரு முதலீடு போடுகிறோமே, ஒரு வட்டிக்கு பணம் வாங்குறாருன்னு நாங்க முதலீடு போடுகிறோமே, முதலீடு கொடுத்து தானே நாங்கள் அந்த முதலீட்டுக்கான ஒரு லாபத்தை தானே நாங்கள் பெறுகிறோம். இது வியாபாரம் போன்றுதானே, வியாபாரம் போன்றுதானே இருக்கிறது. ஆனால் வியாபாரத்தை ஹலால் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் வட்டியை எப்படி ஹராம் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் சொன்னான். இப்படி விவாதம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பதில் சொன்னார். ரசூலின் மூலமாக நபியே அந்த மனிதர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறான், வட்டியை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் சொல்லுங்க. விவாதம்லாம் செய்யாதீங்க. அவர்களிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுவெல்லாம் வட்டி என்பதை நீங்கள் சொல்லிவிட்டீர்களே, அதோடு போதும். வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால் என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத் தருகிறார். இந்த வசனத்தினுடைய துவக்க வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பது ஷைத்தானு மினல் மஸ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. சிலர்கள் வட்டியை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் நாளை மறுமையில் அவர்களை அல்லாஹ் எழுப்புவான். எப்படி எழுப்புவான் தெரியுமா? ஷைத்தானின் தீங்குகள் அவர்களுக்கு பட்டு அவர்கள் அதன் மூலமாக பைத்தியம் பிடித்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். வட்டியினுடைய பணத்தை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் பைத்தியக்காரர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். எதன் காரணமாக என்றால் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எதனால் தெரியுமா? بأنهم قالوا إنما البيع مثل الربا. அவங்க என்ன உலகத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த வட்டி தொழிலை இதுவும் ஒரு வியாபாரம் தானே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதுவும் ஒரு வியாபாரம் தானே, ஒரு பிசினஸ் தானே, நாங்கள் முதலீடு போட்டுத்தானே நாங்கள் பெருக்கிக் கொள்கிறோம், எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சொன்னவங்களுக்குத்தான் அல்லாஹ் பதில் சொன்னா. இவங்கெல்லாம் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால் பைத்தியக்காரர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவாங்க. ரசூலே இவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி விடுங்கள், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறான், வட்டி அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லியிருக்க. அவங்களோடு விவாதம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு சமூகம் ஏதாவது ஒன்றை செய்யும் பொழுது நாம் அவர்களிடத்தில் வட்டி என்று சொன்னோம் என்றால் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிப்பது இல்லை. அது எப்படி ஹலாலாக ஆக்கலாம் என்பதற்கான முயற்சியில் தான் விவாதங்களை தொடுக்கிறார்கள். ரொம்ப
ரொம்ப ஈஸியாக இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஒன்று. எது வியாபாரம், எது வட்டி, எது வியாபாரம், எது வட்டி என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு இலகுவான ஒரு ஃபார்முலாவை நாம் சொல்லுகிறோம். மிக துல்லியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பொருள், கொடுக்கல் வாங்கல் இரண்டும் ஒரே பொருளாக இருந்தால், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கக்கூடிய பொருளும் வாங்கக்கூடிய பொருளும், பிசினஸ்ல வியாபாரத்துல கொடுக்கும் பொருளும் வாங்கும் பொருளும் ஒரே பொருளாக இருந்தால், அந்த பொருள் கொடுக்கும் பொருளும் வாங்கும் பொருளிலும் அளவு கூடுதலாக இருக்கக்கூடாது. அளவு கூடுதலாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்வதென்றால், பொருளில் நாம் ஒருவருக்கு கடனாக ஒரு 25 கிலோ அரிசியை கொடுக்கிறோம் என்றால், கடனாக ஒருவருக்கு நாம் 25 கிலோ அரிசியை கொடுக்கிறோம் என்றால், திரும்ப அவர்களிடத்தில் இருந்து 25 கிலோ அரிசியைத்தான் நாம் மீண்டும் பெற வேண்டும். இது பணமாக இருந்தாலும் சரி இதே ஃபார்முலா தான், பொருளாக இருந்தாலும் சரி இதே ஃபார்முலா தான். ஒருவருக்கு கடனாக நாம் 25,000 ரூபாயை நாம் கொடுக்கிறோம் என்றால், மீண்டும் அவர்களிடத்திலே பெறும் பொழுது அதே 25,000 ரூபாயைத்தான் நாம் பெற வேண்டும். ஒரே 1 ரூபாய் கூடுதலாக பெற்றால் அது வட்டி. ஒரே 1 ரூபாய கூடுதலாக, 1 ரூபாய் தான், ஆனால் அது வட்டி. கொடுக்கும் பொருளும் வாங்கும் பொருளும் ஒன்றாக இருக்கும் பொழுது அதில் கூடுதல் குறைவு என்பது இருக்கவே கூடாது. வந்துவிட்டதென்றால், கூடுதல் குறைவு வந்துவிட்டதென்றால் அது வட்டியாக மாறி, வட்டி பிசினஸ் ஆக மாறி. ஆனால் அதே சமயம் வியாபாரம் என்பது கொடுக்கும் பொருளும் வாங்கும் பொருளும் வேறு வேறு விதமாக இருக்கும். வேறு வேறாக இருக்கும் பொழுது, உதாரணத்திற்கு பணத்தை கொடுத்து துணி வாங்குவதை போன்று, பணத்தை கொடுத்து ஒரு டிரெஸ் வாங்குறோம், ஒரு ஆடை வாங்குறோம். அப்படி வாங்கும் பொழுது இவைகளில் கூடுதல் குறைவு இருப்பது தவறில்லை, இது வியாபாரம். கூடுதல் குறைவு வரும் என்றால் இது தவறு கிடையாது, இது வியாபாரம். அல்லாஹ் இதை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் கொடுக்கும் பொருளும் வாங்கும் பொருளும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இரண்டும் ஒரே அளவில் தான் இருக்க வேண்டும். இதுதான் வியாபாரத்துக்குமான வட்டிக்குமான துல்லியமான வேறுபாடு. இவைகளை நீங்கள் எதில் வேண்டும் என்றாலும் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். எந்த தொழில் நம்ம செய்கிறோமோ அந்த தொழிலோடு நாம் பொருத்தி பார்க்கலாம். இன்றைக்கு பெரும்பாலும் பணத்தை கொண்டு தான் அனைத்தும் நடக்கிறது என்பதனால் பணத்தை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் நாம் கொடுத்த பணம் எவ்வளவோ அந்த பணத்தை மட்டும்தான் மீண்டும் நாம் திரும்ப பெற வேண்டும். அதில் கூடுதலாக 1 ரூபாய் கூட பெறக்கூடாது. பெற்றோம் என்றால் அது வட்டியாக மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆபத்துகள், கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்பது மிக கடுமையானவை. நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளும் மிக மிக கொடுமையானவை. இந்த உலகத்திலேயும் அதற்கான தண்டனைகள் உண்டு. வட்டியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் தண்டனை கொடுக்கிறான். நாளை மறுமையிலேயும் கடுமையான தண்டனை உண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் சஹாபாக்கள் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நேற்று இரவு ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவில் ஒரு 2 மனிதர் என்னை வந்து அழைத்து செல்கிறார் ஒரு இடத்திற்கு. நான் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்திலே ஒரு இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய ஒரு ஓரத்திலே ஒரு மனிதர் கற்களை வைத்துக் கொண்டு நிற்கிறார். அந்த இரத்த ஆறில் ஒரு மனிதர் நடுவிலே நீந்திக் கொண்டு கரையை அடைவதற்காக வேண்டி தவித்துக் கொண்டு வருகிறார். கரையை தொடர்வதற்காக வேண்டி, கரை ஏறுவதற்காக வேண்டி தவித்துக் கொண்டு அந்த மனிதர் வருகிறார். வரும் பொழுது கரையில இருக்கக்கூடிய இந்த மனிதர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கற்களை எடுத்து அவருடைய வாயை நோக்கி எரிந்து கொண்டே இருக்கிறார்.
அவர் திரும்ப கரைக்கு வர முடியாமல் மீண்டும் அவர் அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதிக்கே செல்லுகிறார். திரும்ப அவர் வரும் பொழுதெல்லாம் இந்த மனிதர் கல்லை எடுத்து எரிந்து கொண்டு வாயிலே எரிந்து கொண்டு அவரை அப்படியே கரைக்கு சேர விடாமல் நடு ஆற்றின் பக்கமே அவரை தள்ளி கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை நான் பார்த்தேன். பார்த்த பொழுது இவர் யாருன்னு நான் கேட்டேன். என்னை அழைத்து கொண்டு சென்ற அந்த மலக்கிடத்தில் நான் யாருன்னு கேட்டேன். அந்த மனிதர் சொன்னார், அழைத்து சென்ற அந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், இந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய இந்த மனிதர் வட்டியின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கி சாப்பிட்டவர், வட்டி வியாபாரம் செய்தவர். அவரைத்தான் மலக்கு இப்படி அடித்துக் கொண்டு அவரை கரை சேர விடாமல் அவரை இப்படி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மலக்கு சொன்னதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். நாம் புரிந்து கொள்ளணும், எவ்வளவு அபாயகரமான ஒன்று இன்றைக்கு நிறைய நம்மை சார்ந்திருக்கிறது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தொழிலுக்குள் பலர்களும் அகப்பட்டு கிடக்கும். வாங்குறதும் தப்பு தான், கொடுக்கிறதும் தப்பு தான். ரெண்டையுமே மார்க்கம் தடுத்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய மனிதர்கள் வீடு கட்டுவதற்காக வேண்டி லோன் போடுறாங்க. மார்க்கம் அனுமதிக்கல. மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று, வட்டியை சார்ந்த ஒன்றுதான் லோன் பிசினஸ் என்பது, லோன் என்பது. ஆனா இன்றைக்கு நிறைய மனிதர்கள் லோன் போட்டு தான் வீட்டை கட்டுறாங்க. மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நம்முடைய நப்சு வேண்டும் என்றால் அடுத்தவங்க கட்டியிருக்கிறத பார்த்து நானும் கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டு நீங்கள் கட்டலாமே தவிர, ஆனால் மார்க்கம் அதை வட்டியாக பார்க்கிறது. மார்க்கத்தின் பார்வையில் அது வட்டி, அது ஹராம். ஹராமான காசை கொண்டு வீடுகளை கட்டிவிட்டு அந்த வீட்டுக்குள் நிம்மதியை தேடினோம் என்றால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? நிச்சயமாக பெற்றுக் கொள்ளவே முடியாது. இது ஹராமான ஒன்று. அதே போன்று தான் இன்றைக்கு நாம் ஆச்சரியப்படலாம். இன்றைக்கு பலர்களும் போக்கியத்திற்கு ஒத்திக்கு வீடு பிடித்து தங்கிக் கொண்டிருக்கிறார்கள், குடியிருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் வட்டியில் உள்ளவை. அதையும் மார்க்கம் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறது. நாம் சொன்னோம் இல்லையா, முதல்ல ஒரு பார்முலா, கொடுக்கல் வாங்கல் இரண்டும் ஒரே அளவாக இருக்கணும். தவணையை மார்க்கம் அனுமதிக்கிறது. தவணை கொடுக்கலாம். தவணைனா ஒரு பொருளை கொடுத்து, ஒரு பொருளை அடமானத்துக்காக வேண்டி ஒன்றை கொடுத்து விட்டு அவரிடத்துல இருந்து ஒரு பணத்தை நாம் பெற்றுக்கொள்வது, திரும்ப என்ன பணத்தை நாம் வாங்கினோமோ அதே பணத்தை அவரிடத்துல கொடுத்து விட்டு கொடுக்கப்பட்ட பொருளை திரும்ப வாங்கிக்கிறது. கூடுதல் குறைவு வரக்கூடாது. கூடுதல் குறைவு என்பது வரக்கூடாது. இங்கு என்ன நடக்கிறது என்றால், நாம் போக்கியத்திற்கு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு பணத்தை நம்ம கொடுத்துட்டோம். ஒரு பணத்தை நாம் கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக அவருடைய வீட்டை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால், அந்த வீட்டை பயன்படுத்தாமல் வைத்துக் கொண்டால் ஹலால். பயன்படுத்தினோம் என்றால் அது என்னவாக ஆகிவிடுகிறது என்றால் வட்டியாக ஆகிவிடுகிறது பயன்படுத்தும் பொழுது. அதனால் மார்க்க அறிஞர்கள் இந்த வீட்டினுடைய விஷயத்திலே ஒரு மசாயில் சொல்லுகிறார்கள். இப்படி நாம் போக்கியத்திற்கு குடியிருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொடுக்கப்பட்ட பணத்தை அட்வான்ஸ் தொகையாக நியத்து வைத்துக் கொண்டு மாதம் ஒரு குறைந்தபட்ச ஒரு தொகையை அவர்களுக்கு வாடகை என்கிற அடிப்படையில் கொடுக்கணும். அது ஒரு 1000 இருக்கலாம், அல்லது ஒரு 2000 இருக்கலாம், அல்லது ஒரு 500 கூட இருக்கலாம். ஏதோ ஒரு தொகையை அவர்களுக்கு வாடகை என்கிற அடிப்படையில் அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்தால் அது ஹலாலாக ஆகிவிடும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்றார்கள். அது இல்லாமல் நாம் அப்படியே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இது ஹராமின் வகையை சார்ந்தது, இது வட்டியின் ஒரு வகை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய நமக்கு தெரியறதில்லை. அடமானத்துக்காக வேண்டி யாராவது ஒருவர் நம்மகிட்ட ஒரு பொருளை காசு கேட்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்பிக்கைக்காக வேண்டி ஏதோ ஒன்று அடமானமா கொடுங்கன்னு கேட்கிறோம். வீட்டை கொடுத்தாலும் சரி, அல்லது வண்டிய வாகனங்களை கொடுத்தாலும் சரி, அவைகளை பயன்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அவைகளை நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது வட்டி, ஹராமாக ஆகிவிடும். பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தாமல் வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு அடமானமாக பெறப்படுவதில்
நம்பிக்கைக்காக வேண்டி வைத்துக் கொள்ளப்படுபவைகள் தானே தவிர அவைகளை பயன்படுத்தினோம் என்றால், அவைகளின் மூலமாக ஒரு பிரயோஜனத்தை நாம் பெறுகிறோம் என்றால் அது வட்டியாக மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வீடாக இருந்தாலும் சரி அல்லது வண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே சட்டம் தான் பொருந்தும். அதனால் இன்றைக்கு நாம் நிறைய விஷயங்களிலே ஹராம் ஹலால் பார்க்காமல் பல விஷயங்கள் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டாங்க, மனிஷ்தரா ஸௌபன் பிஆஷரத்தின் தராஹி, ஒரு மனிதன் ஒரு 10 திரகத்திற்கு ஒரு ஆடையை வாங்கினான், ஒரு திரகத்தை, ஒரு டிரெஸ், ஒரு ஆடையை வாங்கினான். ஃபீ ஸமனிஹி திர்ஹமுன் ஹராமும், அந்த 10 திரகத்துல ஒரே ஒரு திரகம் தான் ஹராம், மீதி 9 ஹலால், ஒரே ஒரு திரகம் ஹராமான ரூபாய் சேர்ந்திருக்கு. லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத்தன் மாதாம அலை, அந்த ஆடையை அவன் அணியும் காலமெல்லாம் அவனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது ஆடைக்கு மட்டுமல்ல, நாம் அணியக்கூடிய, நாம் குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் இதே சட்டம் தான், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் இதே சட்டம் தான். நாம் பயன்படுத்தக்கூடியவைகளில் ஒரே ஒரு திரகம், ஒரே ஒரு ரூபாய் ஹராம் சேர்ந்து விட்டது என்றால் தொழுகை கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறாங்க, சும்ம வலஅ இஸ்பஐஹி ஃபீ உதுனை, சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 காதின் மீது கைகளை வைத்துக் கொண்டு சொன்னாங்க, ஃபகால சம்தன் இல்லம் அகுன் சமிஅதுஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இந்த ஹதீஸை நான் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்கலன்னு சொன்னா என் காது செவிடாக போகணும்னு சொன்னாங்க. இது நானா சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் நான் சொல்றேன் என்பதை உணர்த்துவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொல்லல என்றால் என் காது செவிடாக போகட்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது என்றால், இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சொந்த கருத்து இல்ல என்பதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு புரிய வைக்கிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராவலினாலும் ஆசையினாலும் சீக்கிரமாக பணக்காரர்களாக ஆக வேண்டும், அல்லது சில மனிதர்களை பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் பெரிய தொழில் செய்து வியாபாரங்கள் செய்து பெருமளவுக்கு முன்னேறிவிட்டார்கள், ஆனால் என்னால் முன்னேற முடியவில்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தினால் பலர்களும் வட்டிக்கு பணத்தை வாங்கி தொழில்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இவைகளிலிருந்து சமூகம் முழுமையாக வெளிவர வேண்டும். ஹராமான வருமானம், வட்டியின் பணம் ஒரு நாளும் நல்ல வியாபாரத்தை நமக்கு தந்து விடாது. அதே சமயம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு காலம் கொடுத்து விடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஹராமான வழியில சம்பாதித்து பணக்காரர்களாக ஆக முடியும் என்கிற அந்த எண்ணமே தவறானது, அந்த சிந்தனையே தவறானது. அல்லாஹ் எத்தனையோ மனிதர்களை ஹலாலான வருமானத்தின் மூலம் பெரும் செல்வந்தர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத, குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மதீனாவுக்கு போனார். ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை, அடுத்தவர்களிடத்தில் இருந்து உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய மதீனாவின் வாழ்க்கை துவங்கியது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மாறினார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு மாறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார்கள். இன்னும் நிறைய சஹாபாக்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறி இருக்கிறாங்க. நமக்கு சஹாபாக்கள்னாலே ஏழைங்கிற மாதிரியே தான் நமக்கு சிந்தனை இல்ல, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் சஹாபாக்கள்ல உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் கூட அதானியும் அம்பானியும் அவர்களிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும், அவ்வளவு பெரும் பணக்காரர்களாக சஹாபாக்கள் மாறி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அதெல்லாம் எந்த வழியில வந்தது? ஹலாலான வருமானம், ஹலாலான வழியில் வந்தவைகள் தானே தவிர ஒரு காலம் ஹராம் இல்லை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்க வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுல காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்?
கதீஜா ரலியல்லாஹுடைய பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வாங்கி கொண்டு சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாங்க. வியாபாரத்தில் நடந்து கொண்ட அந்த நடைமுறை, அந்த நேர்மையான வியாபாரம், அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த இரட்டிப்பான லாபம், இதையெல்லாம் கதீஜா ரலியல்லாஹு கேள்விப்பட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கே தூது அனுப்பினாங்க. வரலாறு அதுதான். கதீஜா ரலியல்லாஹு தூது அனுப்பித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹுவை மணம் முடித்தார்கள், திருமணம் செய்தார்கள். அதை அந்த நேர்மையை எங்கு கண்டார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வியாபாரத்தில் கண்டார்கள். அதனால் ஹலாலான வருமானங்கள் செய்தால் நம்மளால பெரிய பணக்காரராக ஆக முடியாது, காசு பணங்கள் சேர்க்க முடியாது அப்படிங்கிற அந்த சிந்தனையே தவறானது. ஹலாலான வருமானத்திலேயும் அல்லாஹ் பெரும் செல்வந்தர்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே நாம் இந்த சூழ்நிலைகளை, மார்க்கத்தினுடைய செய்திகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வியாபாரங்களையும் நம்முடைய தொழில்துறைகளையும் ஹலாலான வழியில் அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் சமூகம் சார்ந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.